ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் தெப்போற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு கண்ட நாச்சியார். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் உபய நாச்சியார்களுடன் சந்திரபிரபை வாகனத்தில் பவனி வந்த பெருமாள். கரூர் ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி ஆலய மாசி திருத்தேர் விழா சிறப்பாக நடைபெற்ற வெள்ளி கருட சேவை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற தேய்பிறை அஷ்டமி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவிலில் தெப்போற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. மூன்றாம் திருநாளில் ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்கு சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க வெள்ளி தோளுக்கினியானில் நாச்சியாரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தண்டம் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல கருவறையிலிருந்து வெளியே வந்தவர் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலை பவள மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் கிரீடத்துடன் காதணிகளும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்தவாறு பவனி வந்த தாயாரை பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்த வேளையில் கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு தெப்ப ஆஸ்தார மண்டபத்தை அடைந்த உற்சவருக்கு திருவந்தி காப்பு நடத்தி மேடையில் கொலுவிருக்கச் செய்தனர். சர்வ அலங்காரத்தோடு திருமார்பில் ஸ்ரீ எம்பெருமான் பதக்கம் தாங்கி திருமாங்கல்யத்தோடு காட்சி கொடுத்த நாச்சியார் முன்பு வேத விண்ணப்பம் நடத்தி பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நாச்சியாரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ பாஷ்யக்கார ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உபய நாச்சியார்களுடன் உற்சவர் பெருமாள் சந்திரபிரபை வாகனத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக வாகன மண்டபத்தில் சந்திரபிரபை வாகனத்தின் மேல் உபய நாச்சியார்களோடு எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை கேடயத்தின் மேல் நிறுத்தி வெளியே சுமந்து வந்தனர். வெண்பட்டு உடுத்தி கொண்டு சர்வாபரணங்களுடன் கிரீடங்களும் சம்பங்கி மலர் மாலைகளும் அணிந்தபடி சுவாமியும் தாயார்களும் திருக்காட்சி தர இரு குடைகள் பிடித்து நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி தெய்வங்களை சுமந்து வந்தனர். ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி முன்பு எழுந்தருளியதும் அஞ்சனை மைந்தனுக்கு மரியாதை செய்து உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோவிலின் வெளியே வந்த தெய்வங்கள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. சந்திரபிரபை வாகனத்தில் உபய நாச்சியார்களுடன் அழகாக காட்சி தந்தபடி உலா வந்த தெய்வங்களை வழிநடையிலும் பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். கரூர் தாந்தோன்றி மலையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான வெள்ளி கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வாகன மண்டபத்தில் வெள்ளி கருடன் மீது உற்சவர் பெருமாளை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பெரிய திருவடிக்கு வண்ணப்பட்டாடை கட்டி காசு மாலையுடன் மலர் மாலை அணிவித்தும் பிரியபக்தன் மேல் வீற்றிருந்த சுவாமிக்கு புதுப்பட்டாடையோடு காசு மாலைகள் அடுக்கு பதக்கங்கள் முத்துக்கள் பதித்த வளைய கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அழகாக அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டியபடி பரமபத கோலத்தில் கருடன் மீது வீற்றிருந்த உற்சவருக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் தண்டம் முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு கோவிலின் வெளியே வந்தனர். அங்கு சிறிய பல்லக்கில் எதிர் சேவை சாதித்தபடி அஞ்சனை மைந்தன் முன்னே செல்ல சுவாமிக்கு புறப்பாடு துவங்கியது. வெள்ளி கருடன் மேல் அமர்ந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தவாறு அருள் புரிந்தார். பிறகு உலா முடித்து கோவிலை அடைந்த உற்சவருக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் மீண்டும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலயத்தின் உள்ளே உற்சவரை பிரவேசிக்கச் செய்தனர்.
மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பங்குனி உற்சவ விழாவின் ஒரு நிகழ்வாக சுவாமி கோவர்தனகிரிதாரியாக பவனி வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலின் வெளியே கோவர்தனகிரி மலையின் கீழே எழுந்தருளிய கண்ணனாக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்காட்சி தந்தபடி எழுந்தருளினார். கோகுலத்து பசுக்கள் கண்ணனின் திருவடிகளை வருடியபடி இருக்க, மேனி முழுவதும் சந்தனக்காப்பு சாற்றிக் கொண்டு பட்டாடை பலவித ஆபரணங்கள் அணிந்து கையில் குழலும் வேத்திரம் எனும் சாட்டையும் கொண்டு அழகாக காட்சி தந்து அருளிய எம்பெருமான் கோவர்தன மலையின் கீழ் நின்று அருள் புரிய எம்பெருமானை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தி மத்தாப்புகள் கொளுத்தப்பட்டன. இதையடுத்து உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. வழிநடையிலும் ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ராஜகோபாலனை கண்ணார கண்டு கற்பூர ஆரத்தி காட்டி மனமுருக வேண்டி தரிசித்தனர். காஞ்சிபுரம் அடுத்த ஏனாத்தூரில் அமைந்துள்ளது சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா பல்கலைக்கழகம். இங்கு 63ஆம் ஆண்டு அகில இந்திய சமஸ்கிருத பேச்சு போட்டி துவக்க விழா நடைபெற்றது. இதையொட்டி விழாவிற்கு வருகை தந்த சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டதும் நிகழ்ச்சி துவங்கியது. இதில் 26 மாநிலங்களை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். விழாவின் போது பேசிய சங்கரமட பீடாதிபதி, வேலூரில் உள்ள அருள்மிகு ஆனைக்குலத்தம்மன் கோவில் மரத்தேர் விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அருள்மிகு ஆனைக்குலத்தம்மனை விசேஷமாக அலங்கரித்து திருத்தேரில் கொலவிருக்கச் செய்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரை ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்தனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே தாரை தப்பட்டைகள், சிறுவர்களின் ஆரவார நடனங்களோடு கைலாய வாத்திய முழக்கத்துடன் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சேலம் வீராணம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சந்தை காளியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. குடமுழுக்கை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். 4ஆம் கால யாக பூஜையை முன்னிட்டு கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் நாதஸ்வர மேளதாளங்கள் பம்பைகள் முழங்க கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பிறகு கருவறையில் உற்சவர் அருள்மிகு சந்தைக்காளி அம்மனையும் கொலுவிருக்கச் செய்து கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்தல விருட்சத்தின் கீழே அமைந்துள்ள திரிசூலத்திற்கும் கோஷ்டங்களில் எழுந்தருளியுள்ள இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திக்கும் மூலவர் சன்னதி முன்பு அமைந்துள்ள திரிசூலம், பலிபீடம், சிம்ம வாகனம் மற்றும் நாக தேவதைகளோடு குடிக்கொண்டு அருள் புரியும் கணநாதன் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் நிலை தெப்ப திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாள் மாலை பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு கோவிலிலிருந்து உற்சவரை யாழ்மீட்டும் நவநீத கிருஷ்ணனாக அலங்கரித்து அழைத்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு வண்ண பட்டாடை கட்டி காசுமாலை, மாங்காய் ஹாரம், அடுக்கு பதக்கங்கள் உள்ளிட்ட ஆபரணங்களோடு திருமுடியில் கொண்டை நிறுத்தி அதில் மயில் பீலியும் சூரிய சந்திர பதக்கங்களோடு நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி கையில் குழல் தந்து மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். இருகுடை சேவையோடு பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த உற்சவருக்கு பக்தர்கள் வீடுகள் தோறும் கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர்.
தொடர்ந்து கோவில் அருகே உள்ள தெப்பக்குளத்தில் அமைக்கப்பட்டிருந்த நிலை தெப்பத்தில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு சுவாமிக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் தீபாரதி காட்டப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனுக்கு கும்பதீபம் காட்டியதும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து பழங்கள் நிவேதித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பிரபந்ததாரர்களுக்கும் உபயதாரர்கள் மற்றும் ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சிவகாமி உடனுரை ஸ்ரீ நடராஜர் திருக்கோவில் மண்டலாபிஷேக பூர்த்தியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் நவகலச பிரதிஷ்டையோடு குண்டம் அமைத்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் பால்குடங்களை வைத்து பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்றனர். கைலாய வாத்தியங்கள் நாதஸ்வர மேளதாளங்கள் உடன் வர அருள்மிகு நடராஜர் திருக்கோவிலை அடைந்தனர். அங்கு மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் வாழவந்தி பகுதியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோவில் திருப்பணிகள் துவக்கமாக பாலாலயம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து தீபங்கள் ஏற்றப்பட்டதும் பூஜைகளை துவக்கினர். நாகதேவதைகளோடு ஸ்தல விருட்சத்தின் கீழ் வீற்றிருந்து அருள் புரியும் ஸ்ரீ விநாயகருக்கு பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காண்பித்ததும் முதலில் அருள்மிகு செல்லாண்டி அம்மனுக்கு வேத மந்திர உச்சாடனங்களோடு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அம்பிகையின் உத்தரவு பெறப்பட்டதும் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொள்ள சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூர்வாங்க பூஜைகளை நடத்தினர். அத்திமர பலகைகளில் கோவிலின் கோபுரங்கள், மூலவர் சன்னதி ஆகிய உருவங்களை வரைந்து வைத்து வேதமந்திர உச்சாடனங்களுடன் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் பாலாலய பலகைகளுக்கு தேங்காய் பழம் நிவேதித்து அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சின்ன ஆனையூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ வன்னி முத்தையா அருள்மிகு கருப்பணசுவாமி கோவில் திருவிழாவையொட்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு பீடத்தின் மேல் அமர்ந்தபடி அருள் புரியும் மூலவர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சந்தன குங்குமம் வைத்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது சுதை சிற்ப அம்மனை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையையும் நடத்தினர். தொடர்ந்து மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து கோவில் வளாகத்தில் வரிசையாக அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் திருவிளக்கு பூஜையை துவக்கினர். போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு திருவிளக்குகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி பூஜைகளை நிறைவு செய்தனர். திருவண்ணாமலை அடுத்த வேங்கிக்கால் பகுதியில் இருக்கும் அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் கோவிலில் 29ஆம் ஆண்டு லட்சார்ச்சனை பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் சன்னதி முன்பு வேத பண்டிதர்கள் அமர்ந்து வண்ணமலர்கள் கொண்டு திருநாமங்கள் கூறியபடி அர்ச்சனையை துவக்கினர். திரளான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மூலவர் அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகருக்கு நறுமண மலர்கள் கொண்டு லட்சார்ச்சனையை சிறப்பாக நடத்தினர். பிறகு தேங்காய் பழங்கள் நிவேதித்து வண்ண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த மூலவருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கணநாதனை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஏப்பாக்கம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு கமலாம்பிகை உடனமர் ஸ்ரீ ஆழீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது.
யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதும் வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூழ கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி மலர்கள் தூவி அர்ச்சித்தனர். தொடர்ந்து புனித நீரால் அபிஷேகம் செய்து வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்காரம் செய்ததும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக திருக்கோவிலில் மூலவருக்கு ஆரத்தி காட்டி பால்குடங்களுக்கு பூஜைகளை செய்து ஊர்வலம் துவக்கப்பட்டது. திருக்குடைகள் பம்பைகள் முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து அருள்மிகு காளியம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு கோவிலில் சுதை சிற்பமாக அருள் புரியும் மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் வெள்ளி கிரீடம் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோவிலில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு விநாயகருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பால் மற்றும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு பகவதியம்மன் கோவில் உற்சவ திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல அம்மன் திருமுகம் பதித்த பூங்கரகம் மற்றும் முளைப்பாரிகள் உடன் வர ஏராளமான பெண்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கேரளத்து செண்டை வாத்தியங்களோடு தெய்வ திரு உருவங்களை வேடங்களாக அணிந்திருந்தவர்களும் பின்தொடர இளைஞர்கள் நடனங்கள் ஆடியபடி பல்வேறு வீதிகள் வழியே உலாவர முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. வண்ண மின்விளக்கு வாகனத்தில் உற்சவர் அருள்மிகு பகவதி அம்மனும் சிறப்பலங்காரத்துடன் அமர்ந்தபடி பவனி வர வழிநெடுகிலும் அம்மனுக்கு பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் குடிக்கொண்டிருக்கும் பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த திருவைரவன்பட்டியில் உள்ள அருள்மிகு பாகம்பிரியாள் உடனுரை ஸ்ரீ திருமை ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு மூலபால கால பைரவர் சன்னதி முன்பு பிரதான கலசத்துடன் மேடை மீது நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து யாக பூஜைகளை துவக்கினர். பிரம்மாண்டமான யாக குண்டத்தில் வேத மந்திர உச்சாடனங்களுடன் அக்னி வார்த்து வசுதாராவழியே நெய்யும், அதனைத் தொடர்ந்து வஸ்திரங்கள், மலர் மாலைகள், வடை மாலை உள்ளிட்ட மூலிகை பொருட்களையும் சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து குண்டத்திற்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கலசங்களுக்கு தூபம் காட்டி ஏக தீபம், கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களை காண்பித்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க அருள்மிகு மூலபால பைரவருக்கும் கலசங்களுக்கும் ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. மன்னார்குடி திருப்பார்கடல் பகுதியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் ஈசான்ய மூலையில் சூரிய பகவான் மற்றும் சனீஸ்வர பகவானுடன் எழுந்தருளி இருக்கும் பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ பைரவருக்கு வெள்ளி கவசத்துடன் ஆபரணங்கள் அணிவித்தும் சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் முறையே சிகப்பு மற்றும் நீல வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டியும் அலங்காரம் செய்தனர். வடை மாலையோடு மலர் மாலைகள் அணிந்தபடி காட்சி கொடுத்த பைரவருக்கு கோபுர தீபம், ஏகதீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பலவித திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது.
மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ பைரவருக்கு தங்க கவசம் அணிவித்து அரளி மலர் சரங்களோடு எலுமிச்சை மாலையும் சூட்டி அலங்காரம் செய்து கோபுர தீபம், நாகதீபம் மற்றும் ஏகதீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நைவேத்தியம் சமர்ப்பித்து பைரவருக்கு மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து பைரவரை தரிசித்து கோவில் வளாகத்தில் அகல், தேங்காய், பூசணி ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஸ்ரீ பைரவியை மடி மீது அமர்த்தி கொண்டு அருள் புரியும் சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து அரளி மலர் சரங்களோடு மல்லிகை மலர்ச்சரம் சூட்டி அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ பைரவருக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமாக விளங்கும் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கையில் சூலத்துடன் அஷ்டபுஜ நாயகனாக நின்று அருள் புரியும் பைரவருக்கு மலர் மாலைகளுடன் வடை மாலைகள் சாற்றி அலங்காரம் செய்து தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து ஷோடசோபச்சாரம் செய்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பைரவரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். தருமபுரியில் புகழ்பெற்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ சித்தலிங்கேஸ்வரர் கோவிலில் குடிக்கொண்டுள்ள அருள்மிகு தண்ட பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு கிரீடத்துடன் மலர்ச்சரங்களும் விரலி மஞ்சள் மாலையோடு மலர் மாலையும் அணிவித்து அழகாக அலங்கரித்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பைரவருக்கு திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் பைரவரை தரிசித்து கோவில் வளாகத்தில் அகல், பாவக்காய் மற்றும் வெண்பூசணியில் தீபம் ஏற்றி வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அமைந்திருக்கும் அருள்மிகு வேதநாயகி அம்பாள் உடனமர் ஸ்ரீ சோழீஸ்வரர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ கால பைரவருக்கு பலவித திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ கால பைரவருக்கு மலர்ச்சரங்கள் சூட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து புனித நீரையும் ஊற்றினர். பிறகு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி முத்தாபரணங்களுடன் மலர் கிரீடமும், எலுமிச்சை, வடை மற்றும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த கால பைரவரை பக்தர்கள் தரிசித்து கோவில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். புதுச்சேரி சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு அஷ்டகால பைரவர் திருக்கோவிலில் பிரத்யேக குண்டம் அமைத்து கலச பிரதிஷ்டையுடன் ஹோமம் வளர்க்கப்பட்டது. பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. ஆயுதங்கள் ஏந்தியபடி கருவறையில் நின்ற திருமேனியுடன் அருள் புரியும் ஸ்ரீ அஷ்டகால பைரவருக்கு கலசாபிஷேகம் செய்தனர். பிறகு மலர் மாலைகள் சாற்றி கிரீடத்துடன் விசேஷ அலங்காரம் செய்ததும் கோபுர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் நாமார்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நித்தீஸ்வரத்தில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு நித்திய கல்யாணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நித்தீஸ்வரர் கோவிலில் பைரவி சமேத சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கும் அருகே எழுந்தருளியுள்ள கால பைரவருக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனிடையே கோவில் வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் கைத்தலமாக ஏந்தி வந்து தெய்வங்களுக்கு புனித நீரையும் ஊற்றி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் கால பைரவருக்கும் சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கும் விபூதி காப்பு சாற்றி ஸ்ரீ பைரவிக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு அணிவித்து முத்தங்கி அலங்காரம் செய்தனர்.
அபயம் காட்டியபடி அருள் புரிந்த பைரவருக்கு தீபம் காண்பித்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி மலர்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் தெப்போற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு கண்ட நாச்சியார். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ சென்னகேசவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் உபய நாச்சியார்களுடன் சந்திரபிரபை வாகனத்தில் பவனி வந்த பெருமாள். கரூர் ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி ஆலய மாசி திருத்தேர் விழா சிறப்பாக நடைபெற்ற வெள்ளி கருட சேவை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற தேய்பிறை அஷ்டமி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.